அறிவித்திருந்தோம். அந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை 3 பேரும் சேர்ந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுடைய பார்வைக்கு தற்சமயம் காண்பிக்கப்படுகிறது. நம்முடைய அகில கல்வியாளர் கோவிந்தராஜ் அண்ணா அவர்களுக்கு இங்க பாருங்க. சார் நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இதை நாம் கருதலாம். லட்சுமண் குமார் ஐயா அவர்களுக்கு அவர் வாங்கிய டாக்டர் பட்டம் உங்களுடைய பார்வைக்கு. பாருங்க. முயற்சியாலும் கடின உழைப்பாலும் சமூக சேவைக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் விருது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் முறை பெற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. நன்றி. ரொம்ப ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய விதமா நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வந்து அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்குது. நன்றிமா. மேலும் இந்த மாதிரி நிறைய நம்முடைய எல்லா நிகழ்ச்சியிலும் உங்களுடைய ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழியை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் பட்டி தொட்டிலாம் சேர்த்த புகழ் இந்த பாடலுக்கு உண்டு. தமிழுடைய கலாச்சாரத்தையும் தமிழுடைய பெருமையும் இன்னொரு படி மேல கொண்டு போறதுக்கு இந்த பாட்டு வந்து அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். நன்றிமா. அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கௌசல்யா மேடத்துக்கு ஒரு பொன்னாடை கொடுத்து கௌரிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சி தவறாமல் கடைசி வரைக்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாங்க. அவங்களும் ஒரு ரிட்டையர்டு 70 வயசு ரிட்டையர்டு. நீங்கள் நர்ஸ் தாங்க மேடம்? நர்ஸாக இருந்து அரசு பணியில் நர்ஸாக இருந்து ரிட்டையர்டு அவங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அவங்களுக்கு வந்து நமது கௌரவ தலைவர் வந்து முன்னாடி அணிவித்து மகிழ்ப்பார். கோகுல் இவர் வந்து கல்லூரி படிக்கிற மாணவர். அவரை பற்றி அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்கே எதுக்காக இங்கே வந்திருக்காருன்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும். ஓகே. கோகுல், சேலம் ஆட்டியாம்பட்டியிலேருந்து வரேன். நான் முதல்ல எதுக்காக இங்கே வந்தாருன்னு சொல்லிடுறேன். போன மாதம் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் மூலியமாக ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. இந்தியா, சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா 4 நாட்டுக்கும் நடத்தினாங்க. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 8 டீம் பேர் கொடுத்துருந்தாங்க. 8 டீம்லேருந்து இந்தியாவிலேயே போட்டி வச்சு இந்தியாவிலேருந்து 2 டீம் மட்டும் தான் ஃபைனலிஸ்ட்டு. அந்த 2 டீமில் வந்துட்டு எங்கள் டீம் ஒரு டீமாக செலக்ட் ஆச்சு. ஒவ்வொரு டீமுக்கு 4 பேர். ஸோ தமிழ் சங்கத்தில் ஆல்ரெடி வந்துட்டு நான் இங்கே நிறையா பிரைஸ் வாங்கியிருக்கேன். போன வருஷமும் பேச்சு போட்டியில் 2ஆம் பிரைஸ் வாங்கியிருந்தேன். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் 2015 மேடை ஏறி இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 மேடை ஏறி இருக்கேன். இது வரைக்கும் இத்தனை மேடை ஏறி பல பரிசுகள் வாங்கியிருக்கேன். ஆனால் எந்த பரிசுமே, உண்மையாக சொல்கிறேன், எந்த பரிசுமே ஒரு ஃபோட்டோ போட்டு வைக்கணுமோ ஒரு ஃப்ரேம் பண்ணி வைக்கணுமோ இல்லை. ஆனால் இந்த முத்தமிழ் சங்கமும் யூகே கேம் நடத்துகிற போட்டியை மட்டும்தான் நடத்துற போட்டியை மட்டும்தான் என் வாழ்க்கையில முறையா என்ன சொல்றது, நான் அவ்வளவு சந்தோஷமா அனுபவிச்சு. ஏன்னா எவ்வளவு பரிசு வாங்கியிருந்தாலும் இந்த ஒரு மொமெண்ட் தான் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டை நான் பார்த்தேன். ஸோ அதுக்காண்டியே இவங்க யூனிக் அகாடமியும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய பேச்சு போட்டியை வந்து நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த எல்லா பேச்சு போட்டியுமே ஐயாவுக்கு தெரியும், மோகன் ஐயாவுக்கு தெரியும். எல்லா பேச்சு போட்டியும் அவர் பார்த்துருக்காரு, அவருக்கும் தெரியும். இதோட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் எண்டிங் சென்னை வரைக்குமே எல்லா தமிழ்நாடு எங்க பேச்சு போட்டி நடந்தாலும் போய் கண்டிப்பா ஏதோ ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மாநில அளவில் இந்த ஃபைல்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேலம் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அரசு நடத்திய பேச்சு போட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இது இருக்குன்னு நினைக்கிறேன். 10 போட்டியில் இருக்குமா. இந்த கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் வாங்கின பரிசு இது எல்லாமே இவ்வளவு பரிசு வாங்கியிருக்கேன். நான் எதுக்காக இத்தனை விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் மலேசியா போட்டி சொல்லியிருந்தேன்ல,
அந்த போட்டிக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்திய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மலேசியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு போக்குவரத்து பண்ணுவாங்க, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, வந்து போட்டியில கலந்துக்கிட்டு போனா போதும்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க, இந்திய அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வரல, அதனால வந்து போக்குவரத்து செலவை நீங்க பாத்துக்கோங்க, தங்குறதுக்கும் உணவுக்கும் வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் 2 வாரமா வந்துட்டு பார்க்காத ஆள் இல்ல, அரசியல்வாதிகள் ஆகட்டும், அரசு அதிகாரிகள் ஆகட்டும், தமிழ் அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் கேட்டுட்டோம், பாக்குறோம், பேசுறோம், கூப்பிடுறோம் என்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னாங்க. கடைசியா எங்க சேலம் அரசு கல்லூரி சாந்தியம்மாக்கு நான் அழைப்பு கொடுத்தேன். அப்பதான் வந்துட்டு கோவிந்தராஜ் ஐயா சொன்னாங்க, ஐயோ எனக்கு முன்னாடி பல போட்டிகளை பார்த்திருக்கேன், அவர் போட்டிக்கு நான் வந்திருக்கேன், அவதான் அம்மா இவங்க கேளுங்க கண்டிப்பா உதவி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் ஐயாக்கு கால் பண்ணி ஐயா இந்த மாதிரி தேவைப்படுதுங்க ஐயா உதவி அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, இந்த மாதிரி வந்து நான் நிகழ்ச்சி நடத்துறோம், ஒரு நாள் புத்தாண்டு நிகழ்ச்சி நடத்துறோம், நீங்க வாங்க கண்டிப்பா வந்து உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லா இடத்தையும் சொல்ல போனா ஜனவரி 4-5 போட்டி நடக்குது மலேசியால. ஸோ நாளைக்கு நைட்டு கிளம்பணும், ஸோ இது வரைக்குமே டிக்கெட் புக் பண்ணல, 2 பேருக்கு மட்டும் தான் இருக்கு டிக்கெட். வந்து 4 பேருக்கு ஒட்டுக்கா ஒரே ஃபிளைட்ல தான் புக் பண்ணணும், 2 பேருக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு, இன்னும் 2 பேருக்கு மட்டும் தான் வெயிட்டிங். ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கும் ஸ்பான்சர் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடி இருக்கோம். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணன் சட்டக்கல்லூரி ஐயாக்கு தெரியும், அவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்துட்டு இன்னைக்கு மாவட்ட செயலாளரை பார்க்க போலான்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிருக்காரு. நான் இன்னைக்கு எனக்காக இங்க வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தேடிதான் இருக்கும், அதுக்கான ஸ்பான்சர் இது வரைக்குமே எங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் தான் கடைசி வாய்ப்பா, உறுதி வாய்ப்பா உங்களை நம்பி வந்திருக்கேன். ஸோ அதுக்காக உங்களால என்ன பயிற்சிக்காக போறீங்க, என்ன நிகழ்ச்சிக்காக? அதுவும் பேச்சு போட்டி தாங்கய்யா. அது வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு அளவுல இந்தியா, இலங்கை, ஸ்ரீலங்கா, மலேசியா 4 நாட்டுக்கும் இடையில நடக்குது. ஒவ்வொரு நாட்டுல இருந்து 2 அணிகள் வருவாங்க, அப்போ மொத்தம் 8 அணி வருவாங்க. நேஷனல் லெவல் கடைசி இதை முக்கியமா சொல்லணும், கடைசி 3 வருஷமே 6 வருஷம் சொல்லியிருந்தீங்களா, கடைசி 3 வருஷமே இந்தியா அணி தான் டைட்டில் அடிச்சிருக்கு. இந்தியா அணியில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அடிச்சிருக்காங்க. சொல்ல போனா கோபாலகிருஷ்ணன் 2 வருஷமா சிறந்த பேச்சாளர், பன்னாட்டு அளவிலான நடந்த பேச்சு போட்டியில சிறந்த பேச்சாளருக்கான விருதும் அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் நாங்க நேர்ல போறதுக்கு தலைப்பு வந்து அங்க ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தலைப்பு தருவாங்க. அங்க எடுத்து முழுக்க தமிழ் மட்டும்தான் இது. மலேசிய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், இந்திய தமிழர்கள், தமிழ் அமைப்பு மட்டும்தாங்க. அதற்கான தொகை போக செலவு எவ்வளவு ஆகுது? போகிற செலவு பார்த்தீங்கன்னா 25,000 ஆகுதுங்க. 25,000 பாதி தொகையை வந்து கலைஞர் மார்க்கெட்ல ஏற்று இப்பொழுதே வழங்கி. ரொம்ப நன்றிங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தம்பி வந்து என்கிட்ட ஃபோன் பண்ண அப்படி, ஏன்னா திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி இப்படி ஒரு இது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு சொன்னால் உதவி உங்கள் மூலியமா கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்ன உடனே நான் சொன்னேன், நாங்கள் வந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கம்னு உருவாக்கி இப்போதான் வளர்ந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு நிகழ்ச்சியை மாதம் நடத்துறேன்னா குறைஞ்சது ஒரு 3 to 4-5 லட்சம் செலவாயிட்டு இருக்கு. நாங்களுமே பல விதமாக கலெக்ட் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தால் எங்ககிட்ட கூட இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல சிறந்தவர்கள், ஒவ்வொருத்தரையுமே தனியாக வந்து நம்ம கேட்கறது நல்லா இருக்காது. உங்களுடைய சிறப்பு என்னன்றது நீங்களே வந்து பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே வந்து இந்த தம்பி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். நம்ம சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கத்தில் பேச்சாளராக வந்து அப்படி இப்போ நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்தில் இது வரைக்கும் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சரங்க 2 முறையும் வந்து ஒரு கலந்து மிக சிறப்பாக பேசியிருக்காரு. இது எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். போன முறை என்னாச்சுன்னா 2 விருதை இவர் வந்து வாங்கினார். அதாவது பேச்சரங்கம், பாட்டரங்கம், கவியரங்கம் 3ல 2 விருதுல டாப் 3ல இவர் விருது வாங்கியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது மிக சிறப்பான ஒரு ஆளுமை பேச்சாளர். இவருக்கு நம்ம உதவி செய்யும் நியூ இயர் அன்னைக்கு நம்ம எவ்வளவோ செலவுகள் பண்றோம், நம்ம எல்லாமே சேர்ந்து சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம முடிஞ்சதை நம்ம கொடுத்து அவருக்கு உதவணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வர சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்திருந்தேன். அப்படி இப்போ வந்து எனக்கு தெரியும் இங்க வந்து பேசின அண்ணாட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே நான் வந்து சொல்லலை. ஏன்னா நாமளா வந்து கேட்டு அது இதாக இருக்கக்கூடாது, சம்மந்தப்பட்டவங்களே கேட்கணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 108 உடல் ஊனமுற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணோம். அப்போ கூட சொன்னோம், நம்ம போயிட்டு வந்து ஒரு அதாவது மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திலேயோ இல்லை வந்து ஒரு காப்பகத்திலேயோ கொடுத்தோம்னா அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேராது. நமக்கு தெரிஞ்ச இயக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச 4-5 பேர் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு ஆதரவற்ற முதியவர்கள் தான் வர சொன்னதுல பேர் லிஸ்ட்டை வாங்கி ப்ராப்பராக நம்ம கொடுத்தோம். அந்த மாதிரி அப்படி கொடுக்குறப்ப தான் அவங்களுக்கு சரியாக போய் சேரும். நாமளா ஒருத்தர் அவர் பேரை சொல்லி வாங்கி நிறைய பேர் தவறாக பயன்படுத்திடுறாங்க. அந்த மாதிரி நான் பேர் வாங்கின்றதுக்காக அந்த தம்பி சொன்னேன்.
இப்போ வந்து அண்ணன் அவர்கள் வந்து இவருக்கு செலவு 20,000க்கு 12,500 அவரே தரேன்னு சொல்லிட்டாரு. பாதி அது வந்து காலம் கடந்து சொல்லுறாங்க. இது ரொம்ப எனக்கு மிக வருத்தத்தை அளிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி எடுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணம் கிடைக்கலாம், மீதி தொகையை நானும் ஏற்பாடு பண்ணித்தரேன். உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன், பழனிசாமியை பொறுத்தவரை தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்பயுமே உதவிகரம் நீட்டுவார் அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில கோகுல் பாத்தீங்கன்னா உண்மையிலே நான் போகக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையும் முதல் மாணவனா பார்ப்பேன். கண்டிப்பா முதல் பரிசு வாங்குவாரு அல்லது 2ஆம் பரிசு வாங்குவாரு. நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கம் கடந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி, கவியரங்கம், நிறைய போட்டி, கட்டுரை போட்டி, அந்த பாட்டு போட்டி எல்லாம் நடந்துச்சு. அதுல பேச்சு போட்டியில பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல நடந்த கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில முதல் பரிசு இவர்தான் வாங்கினாரு. கிட்டத்தட்ட அந்த நிறைய டீச்சர்ஸ், நிறைய பேர்ஸ் அவங்களாம் ஜட்ஜ் பண்ணி மார்க் 3 பேர் மார்க் போடுறாங்க. அந்த 3 பேர் மார்க் போட்டு அதுல முதல் பரிசு வாங்குறதுன்றது, அது தமிழ் சங்கத்துல, அகில இந்திய தமிழ் சங்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுல கடந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாம் ஜட்ஜ் பண்ணி தான் அந்த முதல் பரிசு கொடுத்தாங்க. கவிதை போட்டியில கலந்துக்கிட்டு 3ஆம் பரிசு பாத்தீங்கன்னா வந்து வாங்கினாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப நம்ம பழனிசாமி பாத்தீங்கன்னா தகுதியும் திறமையும் உள்ள ஒரு மாணவனுக்கு, மாணவ ஆசிரியருக்கு, தம்பி பாத்தீங்கன்னா பிஎட் 2ஆம் ஆண்டு ஆசிரியருக்கு படிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆசிரியரா பக்கத்துல நான் சொல்றது வந்து மிகப்பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா தம்பிக்கான எல்லா உதவியும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபாரின் போறீங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறீங்க, நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கு மேலும் ஒரு படி பெருமையும் புகழையும் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க வாங்கிட்டு நம்ம சேலத்துக்கு வந்த அடுத்த 7 நாளுக்குள்ள நம்ம அகில இந்திய தமிழ் சங்கம், நம்ம கல்வியாளர் கோவிந்தராஜ் ஐயா தலைமையில, நம்ம சைபுல்லா ஐயா தலைமையில மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா சேலத்துல இதே முத்துகால உங்களுக்கு நடக்கும் தம்பி. வாழ்த்துக்கள். அதாவது கல்விக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன, நம்ம நிறைய சங்கங்கள் வச்சிருக்கோம். அதுல ஒருங்கிணைச்சதுங்கிறது நம்ம கோவிந்தராஜ். அதாவது அகில உலகம் எல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனா செயல் வடிவத்தில் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தமிழ்நாடு தமிழ் 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 சொல்லுவான். ஆனா வந்து இது மாதிரி ஒரு டெய்லி தினம் அதோட உணர்வை எடுத்துக்கிட்டு இது வந்து வாழ்நாள் முழுக்க அரசியல் மாதிரி, இது வந்து தமிழ் சங்கத்தை ஒரு அரசியலாக கொண்டு போய் சேர்த்திருக்காரு கோவிந்தராஜ். இடைவிடா தூங்குறாருன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் தூங்குறது இல்ல. ஏன்னா மாசம் 5 நிகழ்ச்சி 7 நிகழ்ச்சி போட்டு அதுவும் சோர்ந்து போறதில்ல. அந்த நிகழ்ச்சி எல்லா லெவலையும் அமைச்சரை கூப்பிடுறாரு, எல்லா லெவலையும் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. அவங்க ஒரு நிர்வாக சூழல் வந்தே போயிடும். பட் இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியும் நடத்தி வெற்றிகரமா வந்து ஒரு செயல்வடிவத்தை கொண்டு போய் நிறுத்திறார். ஆகவே இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து இந்த சங்கம் வளர்ந்து வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செய்யறோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புக்கு நாம வந்து நிறைய பொருளாளர்கள் வந்து உருவாகிறாங்க. அகிலமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு அயல்நாட்டை சார்ந்த நிறைய பேர் பணம் தமிழுக்காக கொடுக்கறாங்க. அங்க பாரு சில புரோக்கர்ஸ் உட்கார்ந்துருக்கான் அயல்நாட்டுல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அந்த புரோக்கர் தமிழ்நாட்டுல அதை செய்யறேன் இதை செய்யறேன், நீங்க 2 நிகழ்ச்சி நடத்தி கொண்டு போய் காட்டிவிட்டு காசு வாங்கி இதை வந்து அதை வந்து நம்ம சங்கத்துல தீர்மானம் போட்டு நம்ம புரவலர்கள் வந்து நம்ம அடையாளம் கண்டு நாம வந்து வருடத்துக்கு 2 முறை வந்து அயல்நாட்டுக்கு போய் தமிழ் எங்கெங்கெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அங்க ஆதரிக்கிறாரோ அவங்கள போய் நம்ம சந்திச்சு இப்படி ஒரு அமைப்பு நடத்திட்டு உண்மையா வந்து தமிழ் ஆர்வலர்களை வந்து வளர்த்துறோம், தமிழை வந்து உணர்வா எடுத்துக்கிறவங்களை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டிங் பேட்டை நம்ம வாங்கிக்கிறோம். அந்த ஃபண்டிங் பேட்டை வாங்குறது நம்முடைய அமைப்பு. நம்ம வந்து எவ்வளவு பேர் தமிழுக்காக பணத்தை அள்ளி கொட்டுறோம். அதை வந்து நம்ம வந்து முறையா போகாம எவ்வளவு இடைத்தரகர்கள் வாங்கி தமிழ்நாட்டில் கொடுக்குறோம்னு சொல்லிக்கிற பேர்ல அங்க ஒரு 50 லட்சம் வாங்கலாம், இங்க 5 லட்சம் கொடுக்குறோம். ஆகவே அதை வந்து கலந்து தூக்கி எறியணும். அதுக்கு வந்து நம்ம வந்து தயாராகணும். நம்ம தான் போராட்ட குணம் உள்ளவர்கள் அல்லவா, எங்க வேணாலும் போராடி ஜெயிப்போம். கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அது இந்த புத்தாண்டிலே உறுதிபட தெரிவிக்கிறோம். நன்றி. பழனிசாமி சார் சார் என்னன்னா நம்மளுடைய ஆணையாளர் எல்லாமே IAS தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக. இன்னொன்னு பல பிரச்சனை எதுனாலும் சரி தீர்க்கக்கூடிய பிரச்சனை சின்னதுன்னா IAS கார்பரேஷன் கமிஷனரே பண்ணிக்குவாரு. இல்ல அடுத்த டேபிள்ல ஏதாவது பிரச்சனை முடிக்கணும்னா அங்க முடிச்சாரு. அவருனாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவதுன்னா தேர்ட் போங்க, நம்ம பழனிசாமி திட்டம் இருப்பாருன்னு சொல்லி IAS கைப்படையே எழுதி கொடுத்துருவாரு, மேல சொல்லி எழுதி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி பல உதவிகள் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா கார்பரேஷன்ல ஒரு IAS கேடர்ல இருக்கிறவரு எனி ப்ராப்ளம்னாலும் சார்ட்ட தான் டிஸ்கஸ் பண்ற.
நான்லாம் நேர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். பல இது ஒரு சில ஆக்கிரமிப்புலாம் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இவர் வந்து ப்ராப்பர் பிளானோட நம்ம அரசாங்க அனுமதியோட போய் எடுத்துருவாரு. மற்றவங்களாம் எடுக்கிறதுக்கு வந்து தயக்கப்படுவாங்க. அதனால சாருடைய பொற்கால அவர் வந்து கார்பரேஷன்ல இருக்கிற வரைய அந்த நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எல்லாம் பொற்காலம் தான். இங்க சேலம் கார்பரேஷன் வரவங்க முன்ன பாலச்சந்தர் சார் ஐஏஎஸ் இருந்தாரு, கிருஷ்ணராஜ் சார் ஐஏஎஸ், இப்ப இருக்கிற ரஞ்சித் சார் ஐஏஎஸ் முதற்கொண்டு பல ப்ராப்ளம்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இவரு யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில பல ப்ராப்ளத்தை முடிச்சு தரதுனால சார் இன்னும் வந்து அங்க 1.5 ஆண்டு காலம் சர்வீஸுக்கிறதுனால யாருனாலும் அங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதனால அதுலயும் சேவை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன். அதனால வந்து சார் வந்து உண்மையா கல்விக்காக கொடுத்திருக்காரு கோகுல். நீங்க வெற்றியோட திரும்பி வரணும். ஏன்னா கோவிந்தராஜ் சார் தான் வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. சார் வந்து எப்ப நினைச்சாலும் அப்பப்பயே அந்தந்த பிரச்சனையை முடிப்பாரு. இதே வந்து சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா வந்து அது பல ஒர்க் இருக்கு. கோவிந்தராஜ் சார் உண்மையான 30 நாள் மீட்டிங் போடனா கூட 30 நாள் போடுவார் போல இருக்கு. அது எல்லாமே சிறப்பா நடத்துறாரு. சும்மா இவர் மீட்டிங்னா சார் ஏதோ எப்படின்னு எனக்கு சொல்லிடுவாரு, அந்த சீட்டு ஃபுல்லா தான் இருக்கும். மற்ற தமிழ்ச்சங்கத்தை குறை சொல்ல, இப்பதான் உண்மையான தமிழ்ச்சங்கம் வந்து உயிரோட்டமா இருக்கு. இந்த தமிழ்ச்சங்கத்து மூலியமா நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு தமிழ் ஆட்சி மொழி கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. இந்த தமிழ்ச்சங்கம் நம்ம ஐயா நம்ம பழனிசாமி சார் மூலியமா அதிகபட்சம் 5-10 ஆண்டுகள்ல இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல தமிழ் ஆட்சி மொழி வந்தே தீரும். அதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. நன்றி, வணக்கம். நம்ம அண்ணனை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப அவருடைய ஒவ்வொன்றும் நம்ம முன்னாடி சொன்னோம். இப்ப நம்ம பேசின அடுத்த நிமிஷமே அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு கண்கூட எல்லாமே தெரியும். இந்த மாதிரி இந்த நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒன்றிணைந்து நம்ம எல்லாரும் யார் யார் என்னன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிகழ்வு நம்ம கொண்டு வந்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள் வந்து நமக்கு இன்னும் 1-2 நாள் இருந்தாலுமே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோம். அவ்வளவு டைம் நமக்கு தேவைப்படுது. அண்ணாவுக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாகவும், உணிக்க கடமை அறக்கட்டளை சார்பாகவும், எனது சார்பாகவும், நமது அனைவரும் சார்பாகவும் அண்ணாவுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தம்பி வந்து இந்த அளவுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கு மூல காரணமே அவர் இங்கிருந்து கிளம்பினாதான் ஒரு இடத்துல நம்ம அந்த என்ன அவருடைய எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்க முடியும். அதற்கு முக்கியமா அடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷமே அவர் எடுத்துக் கொடுக்குறாருன்னா எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான உள்ளம் அப்படின்றத நம்ம வந்து கண்கூடா பார்க்க முடியுது. அதே போல நமது கௌசல்யா மேடம் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தம்பி சொன்ன அடுத்த நிமிஷம் எங்களுக்கு உள்ளூர்ல இருந்து ஒரு 500 இப்ப நான் வந்து திடீர்னு வந்தேன், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன்னு சொல்லி 500 எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பழனிசாமி ஐயா பிஎஸ்என்எல் நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தில் அவர் வந்து மக்கள் தொடர்பு அலுவலர் இருக்காரு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் எங்க கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு தேவையே வந்து 25,000. அதுல வந்து பாத்தீங்கன்னா நன்றிங்க. இப்போ 3000 ரூபாய் கைக்கு வந்துருச்சு. இப்போ 12,500 + 3 15,500 இந்த நிகழ்வுக்கு வந்தவர் அவருமே 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. எங்க தமிழ் சங்கம் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருந்தன்மை இவரையும் முடிச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா இவ்வளவு ஒரு நல்ல உள்ளவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்தது கண்டிப்பா நடக்கும். நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாணவருக்கு கொடுக்குறோம், நம்ம குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்குறோம். அவர் வந்து நாளைக்கு ஒரு சாதனை அடைகிறாருன்னா அதுல சேலம் மாவட்டத்துக்கு பெருமை, நம்ம எல்லாருமே தமிழுக்கும் பெருமை, சேலம் மாவட்டத்துக்கு பெருமை. இது எல்லாமே எல்லாருடைய பங்களிப்பு இருக்கும்போது சிறுதுளி பெருவிடும். ஒவ்வொருத்தருடைய பங்கு இங்க கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. ஐயா பொன்னுசாமி ஐயா அகில இந்திய இயக்குனர் ஐயா வந்து 500 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கூட இருந்து முழு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐயா. இவர் வந்து போக்குவரத்து துறையில வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் இருந்தது. ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்மள நிகழ்ச்சி அத்தனையிலுமே எத்தனை பணிகள் இருந்தாலும் முழுசா வந்து கலந்துக்குவாரு. ஒவ்வொரு முறையும் எனக்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர் ஐயாவுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. இப்போ நம்மளால ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஒரு தொகையோ நம்ம ரெடியா வந்துட்டு இருக்க மாட்டோம். இருந்தாலும் டக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க கையில இருந்ததை எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்குங்க?
நம்ம பழனிசாமி ஐயா திருக்கரங்களால துவங்கி வச்ச எந்த ஒரு விஷயமும் அது நடக்காம போகாது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஆகக்கூடிய 25,000 ரூபாய் தொகையில ஐயா பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் கொடுத்தாரு. அதை தாண்டி இந்த இடத்துல ஐயாவுடைய சேவையை பார்த்து ஐயாவை சந்திக்க வந்தவங்க, நிகழ்ச்சிக்கு வந்தவங்க உட்பட 6,500 ரூபாய் கையில வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 12,500 பிளஸ் 19,000 ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம கோகுல் அந்த அற்புதமான ஒரு மாணவனுக்கு, ஆசிரியர் மாணவனுக்கு 19,000 ரூபாய் வந்திருக்கு. நாளை காலை நாளை மதியம் டைம் இருக்கு. ஐயாவுடைய சார்பா பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரிமைனிங் அமௌண்ட் தம்பிக்கு கிடைச்சிடும். சப்போஸ் அப்படி கிடைக்கலன்னா ஐயாவே பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான விஷயத்த மனமும் வந்து மேற்கொண்டும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஐயாவுக்கு வந்து ஒரு பலத்தை கைத்தட்டல்களை தவிர ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா வேற எதாலையும் அடிக்க முடியாதுங்க. கைத்தட்டல் மட்டும்தான் ஐயாவுக்கு வந்து காணிக்கையா கொடுக்க முடியும். கைத்தட்டலால மட்டும்தான் ஐயாவுக்கு காணிக்கையா கொடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அதாவது எங்க அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, எல்லாருடைய மனசும் ரொம்ப குளிர அளவுக்கு நம்மளால முடிந்த உதவி, அதுக்காக வந்து சொத்தை வித்து நான் கொடுக்க மாட்டேன், நீ வந்து உன்னால முடியும்பா நீ செய் அப்படின்னு சொன்னதுதான் அன்னையிலிருந்து செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை நமக்கு நம்ம இப்போ வந்து IAS IPS அகாடமி TNPSC எங்க கோர்ஸுக்கு போறோம்? தூத்துக்குடி போறோம், காரைக்குடி போறோம், எங்க போறோம்? சென்னை தான் போறோம். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. ஏன்னா காரைக்குடி நம்மளோட பெரிய ஊர் கிடையாது. என்னன்னா அந்த பெரிய கொஞ்சம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம வந்து வெளியூர்காரங்க எல்லாம் போய் காரைக்குடி தான் போறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பல்வேறு தொழில் முனைவோர்கள்லாம் அந்த காலத்துல அங்க வந்து ஒரு சில கல்வி நிறுவனம்லாம் வச்சிருந்தாங்க. ஆகவே அந்த கல்வி நிறுவனங்களை பேஸ் பண்ணி அங்க வந்து இது மாதிரி அமைப்புகளை செஞ்சு அங்க தொண்டு ஓடிட்டு இருக்கு. அதை நாம ஏன் சேலத்துல செய்யக்கூடாது? முன்னாள் அமைச்சர் வீரபாண்டியர் அவர்களோட அந்த எண்ணம்லாம் அன்னைக்கு இருந்தது. அது ஒரு சூழ்நிலை அவரால் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம இவரு காங்கிரஸ்ல நம்ம ராமமூர்த்தி அவர்களுடைய எண்ணம் வந்து அவங்க 2 பேரும் நினைச்சாங்க, செய்ய முடியல. அதை வந்து நம்ம வந்து சேலத்துக்கு கொடுக்கணும், அனைத்து சமுதாயத்துக்கும். அது ஒரு முன்னெடுப்பா VSA காலேஜ் பக்கத்துல என்கிட்ட வந்து கேட்டாங்க. முதல்ல வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கணும். அது இப்ப 4.5 கோடிக்கு 5 கோடி மதிக்க இடமாச்சு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா பயணிச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு இன்ஸ்டியூட் ஏற்பாடு பண்றோம். கீழே வந்து ஒரு பெரிய திருமண மண்டபம், மேல வந்து இன்ஸ்டியூட். இதுல வந்து 15 IAS வந்து இதுல வந்து நமக்காக வந்து களமிறங்கி நமக்கு வந்து செய்யறாங்க, நமக்கு வந்து உதவி புரியுறாங்க. ஆகவே இது சேலத்துக்குரிய பெருமை. இது ஒவ்வொன்றும் முயற்சி எடுத்ததுனால இன்னைக்கு வந்து சேலத்துக்கு ஒரு பெரிய அமைப்பு உருவாக்குறோம். எந்த தமிழ்நாட்டில் எவனாலையும் முடியாத நம்ம கண்டிப்பா செய்யறோம். அனைவருடைய ஒருங்கிணைப்பு தான். அதுக்கு உதவி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய 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 கோடீஸ்வரம் கிடையாது. அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு சாதாரண உழைப்பாளிகள், கொத்து வேலைக்கு போறவங்க, நம்ம கட்டிட பணியாளர்கள், அவங்ககிட்ட போய் நம்ம நீங்க இதுல ஒரு ஷேரா சேர்ந்துங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னா கொடுத்துறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன் போய் கேட்டா, ஏங்க இதெல்லாம் நாங்க வந்து ஏற்கனவே இது மாதிரி பல்வேறு காலேஜ் வச்சிருக்கோம், எங்களுக்கு வேணாம்பாங்க. அவங்களாம் போய் கேட்கறது இல்ல. உழைப்பாளிகள் என்று ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அற்புதமா போயிட்டு இருக்குது. அந்த அறக்கட்டளை சார்பாகவும் நாங்கள் அதை பண்ணிட்டு அதில் கட்டிட நிதி பணிக்குழு தலைவராகவும் இருக்கிறேன். ஆகவே எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறது எனக்கு வந்து ஒன்றிணைவோம், ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைவோம், வென்றெடுப்போம். இதுதான் என்னுடைய லட்சியம். என்னுடைய தகப்பனார் சொன்ன விஷயம் தான் இது. ஆகவே இது வந்து வழிமுறைப்படுத்திருக்கிறோம். நன்றி. நான் ஒரு நிமிஷம், உங்க கையில இந்த 6,500 ரூபாயும் கோகுலுக்கு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி. ரூபாய் 19,000 ரூபாய் மாணவனுடைய அடுத்த நாட்டிற்கு செல்லக்கூடிய இந்த பயண செலவிற்காக, தமிழ் சார்ந்து செல்லக்கூடிய இந்த பயணத்திற்காக வழங்கப்படுகிறது. தம்பி அவர்கள் கடந்த நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்துல முதல் பரிசு வாங்கியதற்கான புகையிற்கும் சென்று தமிழை பெருமைப்படுத்தி, தமிழர்களை பெருமைப்படுத்தி சேலம் மாவட்டத்தை பெருமைப்படுத்தக்கூடிய விதமான முதல் பரிசை பெற்றுக்கொண்டு நம்முடைய எல்லாத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் தம்பி வருவார் என்பதில் துளி கூட ஐயமில்லை. இப்பொழுது தம்பிக்கு நிதியுதவி கொடுத்த அனைவரும் இங்க வந்து நின்று ஒரு போட்டோ. அரசியல்வாதிகளையும் போய் பார்த்தோம், அரசு அதிகாரிகளையும் போய் பார்த்தோம், மற்ற அமைப்புகள் எல்லாம் போய் பார்த்தோம். எங்கேயும் கிடைக்காத ஒரே விஷயம்னா கடைசி ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சிருந்தேன். என்னைக்கும் என்னை அடையாளப்படுத்திய தமிழ் ஒருபோதும் என்னை கைவிடாது அப்படின்னு நம்பி இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தையும் இந்த யுனிக் அகாடமி நம்பி வந்தேன். அந்த நம்பிக்கை என்னைக்கும் என்னோட தமிழ் நான் எப்படி கைவிடாம மூச்சுக்கு ஏறு மேடையெல்லாம் பேசி பரிசு வென்று எனக்கு தருதோ, அதுபோல அந்த தமிழ் என்னையும் கைவிடாதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பல்வேறு மேடைகள்ல பேசியிருக்கலாம், பல பரிசுகளை வாங்கியிருக்கலாம். ஆனா அத்துணை பரிசுகள் வாங்கினாலும்
அத்துணை சிறப்பையும் இந்த ஒரு இடத்துல கொண்டாந்து சேர்த்துச்சு அப்படின்னா அந்த இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவருக்கும் எனக்கு உதவி புரிஞ்ச என்னுடைய என்ன சொல்றது என்னோட தகப்பனாரும் இதெல்லாம் காலைல சொன்னாங்க, நீ போ, உனக்கானது கிடைச்சா கண்டிப்பா கிடைக்கும்னாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பா சொன்னாங்க. சொல்லப்போனா அண்ணா சொன்னாரு, எனக்கு வந்து கடவுளே ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து முருகன் தான். ஏன் அப்படின்னா பழனிக்கு மட்டும் இதுவரைக்கும் 7-8 தடவை பழனி பாத யாத்திரை போயிருக்கேன். இதுவரைக்கும் ஒரு நாள் கூட வாகனம் ஏறி எங்கேயுமே போனது கிடையாது. நடந்தே தான் பழனி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, காலில் ரத்தமே வந்தாலும் நடந்தே தான் பழனி பாத யாத்திரை போயிருக்கேன். ஒருவேளை அந்த பழனி முருகன் தான் இன்னைக்கு வந்து பழனிசாமி ஐயா மாறி வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில நான் அந்த ஐயாவுக்கு மிகப்பெரிய என்ன சொல்றது, இது வார்த்தை நன்றி ஒரு வார்த்தையால மட்டும் இதை சொல்லிட முடியாதுன்னா அந்த செய்யணும்ன்ற ஒரு அன்பு, தமிழுக்காக செய்யணும்ன்ற ஒரு அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்புங்கிறது என்னைக்குமே இந்த கடலே அழிஞ்சாலும் அந்த ஒரு அன்புன்றது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு அன்பு. அதனால எனக்கு உதவி செஞ்ச எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் ஆமையும் ஒன்று, அரசியல்வாதியும் ஆமையும் ஒன்று. ஏனென்றால் இருவருமே ஓட்டை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவருமே ஓட்டை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கமும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் கௌரவ தலைவராக வீற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பழனிசாமி ஐயா அவர்களும் சேவை ஒன்றை மட்டுமே நோக்கமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செல்லக்கூடியது எந்த நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், உங்களுக்கு எதிர்தரப்பில் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தமிழ் தமிழ் கூட உங்கள் நிழல் போல தமிழ் உங்களுக்கு கூட வருது. இருக்கிற எல்லாத்துடைய வாழ்த்துக்கள் வேண்டுதல் உங்களுக்கு இருக்கு. தமிழர்களுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டுவதற்காக அடுத்த நாட்டுக்கு போக போறீங்க. கண்டிப்பா 100% அந்த போட்டியில் நீங்க கலந்து வெற்றி பெற போறீங்க. இதே இந்த முத்து ஹால்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா, நம்முடைய சேலம் மாவட்டத்தை பெருமைப்படுத்தியதற்காக மிக சிறந்த பாராட்டு விழா அகில இந்திய தமிழ்ச்சங்கம் களஞ்சியம் அறக்கட்டளை சார்பா உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன தகவல், நம்ம பழனிசாமி அண்ணா வந்து இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணல இருந்து நிறைய வாட்டி சொல்லிட்டாரு, என்கிட்ட கிட்டத்தட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. என்கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா, எங்க அப்பா வந்து போக்குல ஏதாவது சமூக சேவையா செய்யணும், என்னுடைய பேர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அப்பா இறந்துட்டாரு, அவருடைய பேர்ல நான் இந்த மாதிரியான இந்த அறக்கட்டளை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ணாவுக்கு ஒரு சிறு வேண்டுகோள், உங்கள் தந்தை இறக்கவில்லை, உங்கள் தந்தை உங்கள் நிழலாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான சமூக சேவைகளையும் பார்த்து மனம் குளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்வென்போடு தெரிவிக்கிறேன். ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா அம்மாவுடைய ஆசைய இருக்குக்குள்ள நிறைவேற்றுறதும் அவர் மனசுக்கு அப்புறம் நிறைவேறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம முன்னாடி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். அவங்க இல்லைன்னா அந்த விஷயம் நம்ம செய்யலாம் அல்லது செய்யாம போயிடலாம். ஆனா அவர் மறைந்த பிறகும் கூட தனது தந்தையை நினைத்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியிலும் தன்னை நாடி வருவதற்கு உதவி என்று தேவைப்படக்கூடிய தகவல் தெரிந்து இல்லம் சரி செய்யக்கூடிய ஒரே சமூக தொண்டன் யாருன்னா சேலம் மாவட்டத்தில் தெரிஞ்சு நம்முடைய பழனிசாமி ஐயா மட்டும்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது வருஷம் நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நான் பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஸ்கூல்ல வந்து கடந்த மாதம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு விஷயம். எதுக்கான இங்க வந்து ஸ்கூல் வந்து பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3500 மாணவர்கள் படிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கல்லூரி கட்டணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு விருப்பம். அது ரொம்ப நாளா எங்க தாளாளருடைய மிகப்பெரிய ஒரு கனவு வந்து ஒரு கல்லூரி கட்டணும், ஏழை மாணவர்களுக்கு கல்வியை குறைந்த கட்டணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நோக்கமா ஒரு இடத்த வாங்குறோம். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. இப்ப கோகுல் சொன்னார் இல்லையா, அதே வார்த்தை தான் நானும் திரும்ப சொல்லணும். தெரிஞ்ச எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்தாச்சு, தெரிஞ்சவங்க கேள்விப்பட்டவங்க ரெக்கமெண்ட் பண்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒண்ணுமே இல்ல, பாக்குறேன் இதை சொல்றேன், அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன் அப்படின்ட்டு. அண்ணனை வந்து பார்த்து சொன்னோம், சொல்லிட்டே இருக்கக்குள்ள இதுதான் விஷயம் அப்படின்றது சொன்னோம். சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஒரே நிமிஷம் போன் போயிடுச்சு. நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு போன் பண்றாரு, உடனே பண்றாரு, கால் பண்ணி 2 நிமிஷம் கூட அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டாரு. 2 நிமிஷத்துல அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரு. அதற்கு நன்றி கடனாக இன்று மட்டுமல்ல இனிவரும் ஒவ்வொரு நாளும் அண்ணனுக்காக நானும் எனது பள்ளியும் வந்து நிற்கும் அப்படின்றத வந்து நான் இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன்.
ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி சொல்றது, இன்னும் சொல்லிட்டே போலாம். நம்ம கோவிந்தராஜா சொன்ன மாதிரி நீங்க 2025 பிறந்துருச்சு, 2026, 2036, 2066, 76, 86 போயிட்டே இருந்தா கூட அத்தனை மணி நாட்களும் நம்ம அண்ணாவை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். பெரிய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. நம்ம கண்ணாரையும் காதாரையும் கேட்டே இருக்கோம். மகிழ்ச்சி அண்ணா, ரொம்ப நன்றி.